ஹலோ மக்களே, கர்ணா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக நம்ம சித்ராவோட மேரேஜ் ட்ராக் தான் போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஜெயந்தியும் இந்துவும் இந்த மேரேஜை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு பல வேலைகள் செய்கிறது பார்க்குறதுக்கு செம காமெடியாகவே இருக்குது. ஜெயந்தியும் சித்ராவும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் நம்ம கதிரோட தலையில் ஒரு கட்டையால் அடித்து மயங்கி விழுறாங்க. எப்படியாவது கதிரை இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் அனுப்பிடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செம மாசான பிளான் போடுறாங்க. மயக்க தெளிஞ்ச புவனாவும் நம்ம கர்ணா கிட்ட எல்லா உண்மையை சொல்றாங்களா? கர்ணா கிருபாவை எதிர்த்து நம்ம இந்துவுக்கு துணையா இருந்து இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தினாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து சரி கதிருக்கு இப்ப மயக்கம் ஆயிட்டு எப்படியாவது இவன் மயக்கம் தெளியதுக்கு முன்னாடி இந்த மண்டபத்தை விட்டு இவனை துரத்தி தள்ளணும். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது யாருக்கு கண்ணுலையும் படாம இந்த கதிரை வேறொரு இடத்துக்கு மாத்திர வேண்டியதான்னு சொல்லி கை தாங்களா கதிரை நம்ம இந்துவும் ஜெயந்தி சேர்ந்து அப்படியே மறைச்சி தூக்கிட்டு போறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கர்ணாவுக்கு இந்துக்கு மேல சந்தேகம் வந்துட்டே இருக்கு. இந்த இந்துவோட நடவடிக்கையே சரியில்லை, எப்படியாவது இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கா. அவளை ஃபாலோ பண்ணிட்டே போக வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கிருபாவும் கர்ணாக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. எப்படியாவது நம்ம சித்ராவோட மேரேஜ் நல்லபடியா நடக்க போகுதுல, அதனால இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த ஆசிரமத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம பாண்டிய கர்ணாவை பார்க்குறாங்க. பாண்டிய கர்ணா கிட்ட உங்க குடும்பத்துல கூட நல்ல ஆட்கள் இருக்காங்க போல, இப்படியெல்லாம் ஒரு பொது சேவை செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம பாண்டிய பார்த்து கருணாவும் ஒரு முறைக்கிறாங்க. கிருபாவும் நம்ம கருணாவுக்கிட்ட என்னடா கருணா எல்லாம் நல்லபடியா நடக்குது தானே, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இந்த மேரேஜ் கண்டிப்பா நல்லபடியா நடக்கணும், யாராவது ஒரு பிரச்சனை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கருணா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரமத்துக்கு கரெக்டான சமயத்துல சாப்பாடு எல்லாம் போய் சேரணும், அந்த பொறுப்பையை நீ தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருபாவும் நம்ம கருணா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. கருணாவும் அதுக்கான வேலைகளை பார்க்கும்போது பாண்டியை பார்த்த உடனே பாண்டியை கூட்டிட்டு நம்ம கருணாவும் எப்படியாவது என் கூட நீ ஆசிரமத்துக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க. நம்ம இந்துவும் ஜெயந்தி சரி சமையலறையில் இவனை கொண்டு வந்தாச்சு, யார் கண்ணுலையும் படாமல் ஒரு வழியாக கொண்டு வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு அவனை கடத்தணும், என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்துக்கும் ஒரு ஐடியா வருது. சரி அந்த கர்ணாவை எப்படியாவது ஆசிரமத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு, பேசாம இந்த பெரிய பாத்திரத்திலே இந்த கதிரை யாருக்கு தெரியாம அடைச்சு வச்சுட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஏதோ சமையல் அறையில் உள்ள பாத்திரம்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துட்டு போயிடுவாங்க, எப்படியாவது வெளியில போன உடனே பாண்டிக்கிட்டே சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனாவுக்கு லைட்டா மயக்கம் தெளிய மாதிரி இருக்குது. புவனாவும் பார்க்குறாங்க ஏதோ தலையில் அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எப்படியாவது இந்த இந்துவும் ஜெயந்தியும் செய்கிற வேலையை கருணா கிட்டேயும் திவாகர் மாமாகிட்டையும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோட புவனாவும் மயக்கத்துலேருந்து எழும்பி அந்த கதவை திறந்து பார்க்கும்போது இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து பண்ணது எல்லாத்தையுமே புவனா பார்த்துடுறாங்க. அதை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த இந்து கூட சேர்ந்து என்னோட அக்காவை இப்படி செய்ய பார்த்துட்டாலே, எப்படியாவது இதை கர்ணா மாமா கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு புவனாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாட்டு நம்ம இந்து எல்லாமே முடிச்ச உடனே கரெக்டா அந்த இடத்துல நம்ம கர்ணாவும் பாண்டிய நிற்கிறாங்க. கர்ணாவை பார்த்த உடனே இந்து அப்படியே பதட்டம் ஆகுறாங்க. இதை பார்த்த கர்ணாவும் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது இந்துவும் ரொம்பவே பதட்டத்தில் இல்லை ஏதோ ஆசிரமத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க போறீங்களாமே, அதான் அது எல்லாம் கரெக்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடெல்லாம் தயாராகிட்டான்னு பார்க்க சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. நம்ம கருணாவும் விடுற மாதிரி இல்லை, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா சரியே இல்லையே, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஐடியா போட்டிருப்பியோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துவும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படி சொன்ன உடனே நம்ம கருணாவும் இல்லை நீ கண்டிப்பாக இந்த மேரேஜை தடுத்து நிறுத்ததுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்ப, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மேரேஜ் நல்லபடியாக முடிய போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்து கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் பாண்டிய பக்கத்தில் பார்த்த உடனே நம்ம ஜெயந்தியும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ என்ன செய்யறது, பாண்டிக்கிட்ட தானே நம்ம ஏற்கனவே ஹெல்ப் கேட்டிருந்தோம், இப்போ வேற இந்த கருணாவும் பாண்டியும் சேர்ந்து இருக்கும்போது எப்படி கருணாவை ஏமாத்திட்டு இந்த கதிரை வெளியில கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயந்தியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாண்டிகிட்ட செய்கையா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாரு கதிரை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிரு, அவன் எல்லாம் இந்த மண்டபத்துல இருக்க வரைக்கும் பெரிய பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கருணாவும் பாண்டியை விடுற மாதிரி இல்லை, டே பாண்டி நீயும் என் கூட சேர்ந்து ஆசிரமத்துக்கு வரதான் செய்யணும் அப்படி சொன்ன உடனே பாண்டியும் நம்ம ஜெயந்தி இந்துவா பார்க்குறாங்க.
பாண்டியன் ஒரு கட்டத்துல நம்ம கருணா கிட்ட சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. "இல்ல கருணா, எனக்கு வேற வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா இதோட பெரிய வேலை? வா இத தூக்குவோமா" அப்படின்னு சொல்லும்போது, கருணாவும் பாண்டியும் சேர்ந்து அத தூக்குறதுக்கெல்லாம் ரெடி ஆகுறாங்க. கரெக்ட்டா நம்ம புவனா அந்த இடத்துல வந்துறாங்க. கருணாவ பார்த்த உடனே புவனாவுக்கு சந்தோஷம் ஆகுது. எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு, நம்ம கருணா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம கருணாவுக்கு புரியல. "என்னது இது புவனா? எதற்காக இப்படி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? என்னாச்சு? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலன்னு" சொன்ன உடனே, நம்ம இந்துவும், ஜெயந்தியும் புவனாவுக்கு எல்லா பிளானுமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இத பத்தி தான் அவ கருணா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம இத கண்டிப்பா மாத்தியே ஆகணும்னு சொல்லி, அவங்க 2 பேரும் புவனா சொன்னத வேற மாதிரி மாத்தி கருணா கிட்ட சொல்றாங்க. நம்ம புவனா கருணாவ விடுற மாதிரி இல்ல. "இல்ல மாமா, கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு சதி செயல் செய்றாங்கன்னு" செய்கைகள காட்டினாலும், நம்ம கருணா பாண்டிக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல புவனா என்ன சொன்னாலுமே நம்ம கருணா அந்த இடத்துலருந்து கிளம்பிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஜெயந்தியும் இந்துவும் சேர்ந்து நம்ம பாண்டி கிட்ட, "சரி இந்த கதிர் இது உள்ள தான் இருக்கான். எப்படியாவது இவன வெளியில கொண்டு போயிரு. இனி இந்த மண்டபத்துக்கு இந்த பாத்திரம் வந்துரவே கூடாது" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே பாண்டியும் இப்படி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. "இது மட்டும் கிருபா கருணா யாருக்காவது தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னையும் இந்த விஷயத்துல சேர்த்து விட்டுட்டீங்களே" அப்படி சொல்லும்போது, ஜெயந்தியும் எப்படியாவது சித்ராவோட மேரேஜ் தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் இப்படிலாம் ஒரு வேலை செய்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கருணாவும் இது என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பாண்டிய சமாளிக்கிறாங்க. "சாப்பாடு இப்படிதான்ப்பா இருக்கும். சரி நம்ம எடுத்துட்டு வெளியில போவோம்ன்னு" சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வெளியில போறதுக்கு கிளம்புறாங்க. ஜெயந்தி இந்து கிட்ட, "இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. எப்படி இருந்தாலுமே இனி இந்த கதிர் பையன் இந்த மண்டபத்துக்குள்ள வரப்போறதில்ல. கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமும் தெளியாது. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சித்ராவுக்கு மேரேஜ எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம்னு" சொல்லிட்டு ஒரு ஆசையில இருக்காங்க. அதே சமயத்துல சித்ராவும் ரொம்பவே டென்ஷன்ல இருக்கும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம இந்துவும், "சித்ரா நீ எதுக்குமே கவலைப்படாத. கடைசி நேரத்துலயாவது உன்னோட மேரேஜ தடுத்து நிறுத்திடலாம். கதிர் இப்போ இந்த மண்டபத்திலே இல்ல. அவன ஏதோ பண்ணிட்டோம்" அப்படி சொல்லும்போது, சித்ராவும் "அப்படி என்ன பண்ணீங்கன்னு" விசாரிக்கிறாங்க. நம்ம இந்துவும் ஜெயந்தியும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது, "கண்டிப்பா இந்த மேரேஜ் நடக்காது தானே. கடைசி நேரத்துல அந்த கதிருக்கு மயக்கம் தெளிஞ்சு மண்டபத்துல வந்துட்டானா என்ன செய்றது" அப்படி சொல்லும்போது, நம்ம ஜெயந்தியும், "இல்ல அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும். அதனால பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சித்ரா ரொம்பவே பதட்டத்துல இருக்காங்க. ஒரு கட்டத்துல சுகுணாவும் நம்ம சித்ரா கிட்ட வந்து, "என்ன மேரேஜுக்கு எல்லாமே தயாராயிட்டியா? கொஞ்ச நேரத்துல மணமேடைக்கு வர வேண்டியது இருக்கும். எத நினைச்சும் வருத்தப்பட்டுட்டு இருக்காத. அப்பாவோட குணம் எல்லாமே உனக்கு நல்ல தெரியும் தானே. அதனால இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்கணும். குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே இந்த மண்டபத்துல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு தலைக்குனைவு ஏற்பட மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு சுகுணாவும் சித்ராவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லி நம்ம சித்ராவும் மணமேடை வரைக்கும் வராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு நம்ம கருணாவும் கிருபா சொன்னபடியே ஆசிரமத்துல சாப்பாடு எல்லாமே கரெக்டாட்டு குடுத்துட்டு, சரின்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துல கதிர் பத்தின எல்லா விஷயமே தெரிய வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம இந்து கதிர் வந்து ஒரு தப்பானவன்னு சொல்லிட்டு கருணாவுக்கு புரிய வச்சு, கருணாவும் நம்ம கிருபாவை எதிர்த்து இந்துவுக்கு ஆதரவா இருந்து சித்ரா திருமணத்தை நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.